ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி இன்றைக்கி எப்படி மூவ் ஆச்சுன்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். செல்லிங் சைடில் இருக்கலான்னு, பட் கேப் டவுன் ஆகி திரும்ப ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நாளைக்கு நம்ம நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் வந்துட்டு ஒரு லாஸ்ட் 1 வீக் 10 டேஸாகவே வந்துட்டு ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. 24,500 450 அந்த ரேஞ்சிலையும், அப்சைடில் 25,200 அந்த ரேஞ்சிலையும் தான் இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா 24,550 வரும்போது வந்துட்டு அங்கேருந்து ஷார்ப் ரிவர்சல் ஆச்சு. இந்த ரேஞ்சை வந்து கீழேயோ இல்லை மேலேயோ பிரேக் பண்ணும்போது தான் ஃபர்தர் ரேலி ஸ்டார்ட் ஆகும். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. மோஸ்ட்லி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வந்துட்டு ஒரு volatile டு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 15 மினிட்ஸ் கேண்டிலில் போய் பார்க்கும்போது நாளைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயும் சேம் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. சைட்வேஸ் லாஸ்ட் 2 டேஸ் சைட்வேஸ் இருக்குது. Thursday Friday, இன்றைக்கி மண்டே ஒரு volatile மார்க்கெட்டாக இருந்திருக்கு. நாளைக்கு அட்லீஸ்ட் இந்த 24,500 கீழே வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது நம்ம ஃபர்தராக செல்லிங்க்கு போகலாம். அப் டு பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குங்க, 24,000 வரைக்கும் நம்ம செல்லிங் சைடில் இருக்கலாம். இல்லை மேலே வந்து பிரேக் ஆகுது 25,150 200 பிரேக் பண்ணி மேலே நிற்கும்போது ஃபர்தர் அப்சைட் 25,400 500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாளைக்கு இந்த ரேஞ்சிலேயே வந்து திரும்ப வந்து மார்க்கெட் இருந்துச்சுன்னா 24,700லேருந்து 24,900 இந்த ரேஞ்சில் இருக்கும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ரேஞ்சஸ் நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ண மாதிரி இந்த 2 ரேஞ்சஸ் 25,200 24,500 இந்த ரேஞ்சஸை பிரேக் பண்ணும்போது நல்ல மொமெண்டம் இருக்கும் மார்க்கெட்டில். அது எய்தர் பை சைடாவோ இல்லை செல் சைடாவோ இருக்கும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எதுவும் வந்துட்டு உங்களுக்கு வேறு எதுவும் ஸ்டாக்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணி போடணும் அப்படின்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸ்டாக்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.